திமுக காங்கிரஸ் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை? உங்களுக்கு எல்லாம் விருப்பம் இருந்தா இருங்க, இல்லாட்டி நீங்க போலாம், யுவர் சாய்ஸ் அப்படின்னு ஒரு சொல்லி மாணிக்கம் தாக்கூர் திமுக போட்டியிடுற இடத்துல காங்கிரஸ்காரன் ஓட்டு போட மாட்டானா, அப்ப அவங்க தோத்துருவாங்களா, இவங்க ஜெயிச்சிருவாங்களா, அப்புறம் கூட்டணி அடிச்சு வந்துருமா? இந்த முட்டாள என்னன்னு சொல்றது? காங்கிரஸ் கிட்ட என்ன இருக்கு? தனிச்சு நிக்கவே திராணியற்ற ஒரு கட்சியான நீங்க எப்படி நீங்க வந்துட்டு கூட்டணி ஆட்சியை பத்தி கேட்க முடியும்? அடிப்படையில பாஜக பாசிசத்திற்கு எதிரான இந்திய அளவிலான ஒரு கூட்டணி. இவங்கெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல பிஜேபியோட தொடர்பு கொண்டு அதனால கொஞ்சம் வசதிகள் எல்லாம் பெற்றுக்கிட்டு வாழறவங்க. விஜயோட போனா ஜெயிச்சிடலாம், இந்த முதல்வர் பதவியெல்லாம் விஜயோட போனா ஒரு 70 இடத்துல போட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் எப்படியும் ஒரு 62 to 67 இடம் ஜெயிச்சிருவாங்க. விஜய் வந்துட்டு ஒரு 87 to 89 இடம் ஜெயிச்சிருவாரு. அவங்களுடைய கூட்டணி ஆட்சி கட்டாயம் அமைச்சிருக்காங்க. தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு. இந்த திமுக காங்கிரஸ் என்னதான் சார் போய்கிட்டு இருக்கு, என்ன நடக்குது, என்ன பிரச்சனை? திமுகவில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேர், முதல்ல 3 பேர், அப்புறம் 4 பேர் ஆனாங்க. முதல்ல அவங்களுக்கு மாபெரும் தேசப்பற்றாளர் தெரியும், ஒரு திருச்சி வேலுசாமி அவர். அதுக்கப்புறம் 2வது நிலை தேசப்பற்றாளர் வந்துட்டு மாணிக்கம் தாக்கூர். அதுக்கெல்லாம் முன்னாடி இவர் நம்ம சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி. அப்புறம் தேசப்பற்றாளர் வந்துட்டு இன்னொருத்தர் கரூர் எம்பி ஜோதிமணி. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு உரிய இடம் தரணும், கூடுதல் இடம் தரணும் அப்படின்ட்டு ஏதோ பேசுனாங்க. அதெல்லாம் அப்படி பத்திரிகைகள் அப்படி வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாம் விஜய் கட்சியில் விஜயை போய் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சுட்டு வந்துட்டோன்னு இதெல்லாம் அடுத்தடுத்து நிகழுது. அதுக்கு முன்னாடிலாம் நிகழலை. அப்பெல்லாம் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், இங்கே இருக்கிற தலைவர் செல்வபெருந்தங்க என்ன சொல்றாரு, எதுவாக இருந்தாலும் தலைமையில் வந்துட்டு சொல்லுங்க, தலைமை முடிவெடுக்கும், தலைமையும் திமுக தலைமையும் பேசும், அதை வச்சு முடிவெடுக்கலான்ட்டாங்க. அவங்க சோடங்கிற தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்க. அந்த குழு ஸ்டாலினை சந்திச்சு பேசிருச்சு. இங்கேருந்து ஸ்டாலின் ஒரு குழு அனுப்புனாரு, கன்னிமொழி பேசிட்டாங்க. இப்போ 22ஆம் தேதி இறுதியாக நான் ஒரு குழு அமைக்கிறேன், அதோட பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு அவங்க தொடர்ந்து பேசுறாங்க. இடையில என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாலின் ஒரு ராகுல் காந்தி கூப்பிட்டு எல்லாரையும் பேசும்போது, மாவட்ட தலைவரெல்லாம் கூப்பிட்டு பேசும்போது, உங்களுக்கெல்லாம் விருப்பம் இருந்தா இருங்க, இல்லாட்டி நீங்க போகலாம், யுவர் சாய்ஸ் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டாரு. இதுதான் உண்மை. ராகுல் காந்தி மாவட்ட தலைவர்கள்ட்ட பேசுறாரு, அதெல்லாம் சொல்லிவிட்டாரு. அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒரு நிர்வாகிகள் ஒரு 45-50 பேர் போய் பேசுறாங்க. அதுதான் இவரோட சொல்லியிருக்காரு. அதுலேயும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு என்ன விவரம் தெரியாதையா நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் காங்கிரஸுடைய பலம் தெரியாதா எங்களுக்கு? இப்போ விஜயோட கூட்டம் சேரணும்னு சொல்கிறீங்களே, விஜயோட கூட்டம் சேர்ந்தா இப்போ 18 எம்எல்ஏ இருக்கிறான், 10 எம்பிகள் இருக்கிறாங்க, இதெல்லாம் கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டபோது யாரும் பதில் சொல்லலை. ஆனால் 70 இடம் நிற்கலான்னு, 70 இடம்லாம் நிற்கலாம், 90 இடத்துல கூட நிற்கலாம், எத்தனை இடத்துல ஜெயிப்போம் சொல்லுங்க அப்படின்னு ஒன்று யாரும் சொல்ல முடியல, வந்துட்டாங்க. 2வது, இந்த கூட்டத்தில் போன யாருமே எம்எல்ஏக்கள் யாருமே திமுக கூட்டணியை விட்டுட்டு விஜய்கிட்ட போகணும்னு சொல்லவே இல்லை. இல்லை, இந்த எம்பிக்களில் இந்த 2 பேரை தவிர வேற யாரும் சொல்லவே இல்லை. யாரு? மாணிக்கம் தாக்கூரையும் ஜோதிமணியும் தவிர வேற யாரும் கூட்டணி மாறணும், பெருசாக நம்ம கீழ்ச்சிருவோம், தமிழ்நாட்டில் பெரிய பலம் இருக்குன்னு யாருமே சொல்லலை. இதெல்லாம் வெளியில வந்த செய்தி தான். ஆனாலும் தொடர்ந்து இந்த பேச்சு நடக்குது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான கூட்டணி அப்படின்றது என்ன அப்படின்னா, அடிப்படையில் பாஜக பாசிசத்திற்கு எதிரான இந்திய அளவிலான ஒரு கூட்டணி. அது தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கே கிடையாது, இந்திய அளவுக்கு. அதனால தான் காங்கிரஸினுடைய பலத்தையும் தாண்டி அவர் வந்துட்டு 9 இடம் தமிழ்நாட்டிலையும், 1 இடம் பாண்டிச்சேரியும், 10 இடம் கொடுக்குறாரு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் போன்ற பலம் வாய்ந்த 3வது பெரிய கட்சி இருக்கும் தருவாயிலும் கூட 25 இடத்துக்கு அதை தூக்கி கொடுத்தாரு. அது இப்போ தப்பாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய இடம் கொடுக்கணும், 35 இடம் கொடுக்கணும், 40 இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. ஸ்டாலின் என்ன நினைச்சாரு, கேட்கட்டும், கடைசி அங்கே தானே பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு வரும்போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டெப்பு தள்ளி போகிறாங்க. ஸ்டாலின் சொன்னார், கூட்டணி ஆட்சி இங்கே சரிப்பட்டு வராது, அது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும், முடிச்சிட்ட உடனே இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதுக்கப்புறம் சைலண்டாக இருக்கணும், தலைமை முடிவெடுக்கும்னு சொல்லிட்டு செல்வபெருந்தகை சொல்லிவிட்டார். சைலண்டாக இருக்கணும் இல்லையா? இவர் என்ன சொல்றாரு, மக்கள் தீர்மானிப்பார்கள். மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. கூட்டணி ஆட்சியா இல்லை ஒரு கட்சி ஆட்சியான்றது மக்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? இப்போ நீங்க
ஒரு ஓட்டு போடுறீங்க, யாருக்கு போடுவீங்க? யாருக்கு நமக்கு தேவையோ அவங்க. ஒரு கேண்டிடேட்டுக்கு தானே போடுவீங்க. ஒரு கூட்டணி ஆட்சி எங்க போயிட்டு ஓட்டு போடுவீங்க? ஒரு கட்சி ஒரு கூட்டணி அமைக்குது, அந்த ஆளுக்கு ஒரு ஓட்டு போடுவீங்க நீங்க போய். அந்த ஒரு ஓட்டு போடுறது தானே உங்களுக்கு இருக்குது இந்த சட்டப்பேரவை தேர்தலே வழி. கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்க போய் ஓட்டு போடுவீங்க? மக்கள் விரும்புவார்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? திமுக ஓட்டு விழுகாதுன்னு தானே சார் மறைமுகமா இல்ல, சொல்றாங்க. அப்ப என்ன அதுல என்ன அப்படின்னம்னா, கூட்டணி அமைச்சிருங்க, போட்டி போடுங்க, நம்ம எதிர் வேலை செய்வோம் அப்படின்றாரு மாணிக்கம் தாக்கூர். அதாவது காங்கிரஸ் போட்டியிடுற இடத்துல வந்துட்டு திமுக காரங்களுக்கு மாதிரி காங்கிரஸ் நல்லா ஃபுல்லா ஓட்டு போட்டுருவாங்களாம். திமுக போட்டியிடுற இடத்துல காங்கிரஸ்காரன் ஓட்டு போட மாட்டானா. அப்ப அவங்க தோத்துருவாங்களாம், இவங்க ஜெயிச்சிருவாங்களாம், அப்புறம் கூட்டணி ஆட்சி வந்துருமா. இந்த முட்டாள என்னன்னு சொல்றது? இதெல்லாம் திமுககாரனுக்கு தெரியாதா? இதெல்லாம் 1980 நீங்க இந்த பாடத்தை வந்துட்டு அவங்களுக்கு புகட்டிட்டீங்க சட்டப்பேரவை தேர்தலில். அப்பவே அவங்க கவனிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. நீங்க இப்போ சொல்றீங்க தான் தளபதி சரியா சொன்னார், நாங்கள் இல்லாத நீங்க ஜெயிக்க முடியுமான்னாரு. ஏன்னா வாக்கு சக்தி இங்க இருக்குது, திமுக கிட்ட இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்ட இருக்குது, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கிட்ட இருக்குது, முஸ்லீம் லீக் கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. காங்கிரஸ் கிட்ட என்ன இருக்குது? தமிழ்நாட்டிலேயே எல்லா கட்சியும் தனித்து போட்டியிட்ட போது ஒரு உள்ளாட்சி தேர்தலில் இன்னிலிருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டியிடாத ஒதுங்கிட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி தான். விஜயதரணி அப்படின்ற ஒரு எம்எல்ஏ மட்டும் விளவங்கோட்டில் ஜெயிச்சாங்களே தவிர அவங்களுடைய கட்சிக்காரங்களை ஜெயிக்க வச்சாங்க. வேற எங்கேயுமே அந்த அளவுக்கு தனிச்சு நிற்கவே திராணியற்ற ஒரு கட்சியான நீங்க எப்படி நீங்க வந்துட்டு கூட்டணி ஆட்சியை பத்தி கேட்க முடியும்? எதுக்காக உங்களுக்கு கூட்டணி ஆட்சி கேட்பாங்கல்ல, ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்ல. நாங்க வந்துட்டு இத்தனை % ஓட்டு, அதனால எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நிரூபிச்சிருக்கணும். நீ நிரூபிக்கல. 2011 நீங்க தனிச்சு போட்டிக்கிட்டீங்க மக்களவை தேர்தலில். என்ன ஆச்சு? ஜெயிக்கிறீங்க தூக்குறீங்க, அது வேற. எல்லாரும் டெபாசிட் எழுந்தீங்களா இல்லையா? மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் அந்த இது கரூர்ல போட்டிக்கிட்ட ஜோதிமணி எல்லாரும் வந்துட்டு தேர்தலில் கார்த்திக் சிதம்பரம் ஒன்னே வாங்கிட்டாரா? அவரும் 1.25 லட்சம் வாங்கிட்டு அவரும் போயிட்டாரு. அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு? எதை வச்சு பேசுறீங்க? அப்போ ஆக இவங்க என்ன பண்றாங்கன்னா, திட்டமிட்டு திமுக கூட்டணியை சதைக்கணும் அப்படின்ற பாஜகவினுடைய எஜெண்டாவை முன்னெடுக்கிறாங்க. அந்த பாஜகவினுடைய எஜெண்டா தான் விஜய். அவர் பண்றதை பண்ணிவிட்டாரு. அடுத்த கட்டமா இவர் வந்துட்டு கரெக்டா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்துட்டு பேசுறாரு. அவர் பேசி முடிச்ச உடனே அதுல அப்படியே நூல் பிடிக்கிறாரு மாணிக்கம் தாக்கூர். அதையே உடனே வேலுச்சாமி பிடிக்கிறாரு, ஈரோடு வேலுச்சாமி. அதுக்கப்புறம் அப்படியே ஜோதிமணி பிடிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு ஒரே தொனியில பேசுறாங்க. எதுக்கு? நீங்க அப்படியே நீங்க போட்டு ராகுல் காந்தி கிட்ட பேச வேண்டியதானே? இதோ ஸ்டாலின் சொல்லிட்டாரு முடியாதுன்ட்டு, கூட்டணியை முடிச்சுக்குவோம், நம்ம தனியா போயிடுவோம், விஜய் ரெடியா இருக்காரு 70 சீட்டோட, அவரோட போயிட வேண்டியதானே? முடியல. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய கிழமையில இதுல இன்வால்வ்டே இல்லைங்க. மேபி அந்த கேசி வேணுகோபால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம், கிடைக்கிறது கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஆனா விவரம் அது கிடையாது. தாக்கூர்கள்லாம் இதுக்கு மேல வந்துட்டு அரசியல் வானில எதுவும் இடம் கிடையாது. அதனால போற போது குழப்பி விட்டுட்டு போகன்றதுக்காக செய்யறாரு. விளைவு என்ன? அந்த இடத்துக்கு வந்துடும். விளைவு என்ன? ஒன்று, காங்கிரஸ் கமிட்டி டோட்டலாகவே திமுகவோட சேர்ந்து இணைஞ்சு அவங்க கொடுக்குற சீட்டை ஏற்றுக்கிட்டு கூடுதலாக சிலது பெற்று போட்டியிடலாம். இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி உடையலாம். இந்த மாணிக்கம் தாக்கூர் பண்ற ஒரு மாபெரும் தலைவர் தலைமையில அவர் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களோட தலைமையில போயிட்டு விஜயோட கூட்டணி அமைச்சு போட்டியிடலாம். அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்ப இவங்க எல்லாருமே தமிழகத்துல காங்கிரஸ் உடைய ஒரு அடையாளம் பெற்ற ஒரு ஆளுமைகள் தான் எடுத்துக்கணும். மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், இவங்களை ராகுலால கண்டிக்க முடியலையா? இல்ல ராகுலை மீறி செயல்படுறாங்களா? நிறைய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா, ராகுலுடைய சொல்லாதான் இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கா? அப்படி ராகுலுக்கு செயல்பட வேண்டிய கட்டாயமே இல்லையா? அவருக்கு என்ன தேவை? எம்பிக்கள் தேவை இருக்கிறாங்களா? எந்த மாநிலத்துல பலவீனமான ஒரு காங்கிரஸ் கட்சி 25% மக்களவை தொகுதிகளோட போட்டியிட்டு ஜெயிச்சிருக்குது தமிழ்நாட்டை தவிர? சொல்லுங்க. இல்ல. ரெண்டாவது விஷயம், எந்த இடத்துல வந்துட்டு காங்கிரஸினுடைய பலம் பலவீனம் வந்துட்டு தெரியாதா ராகுல்கோ?
இல்லை சோனியா காந்திக்கு தெரியும்ல. அப்புறம் இப்படி 25 சீட்டுக்கு கொடுத்து அவங்க ஜெயிக்க வச்சார் 18 இடங்கள்ல. எல்லாம் தெரியும். அதனால அவர் அந்த தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாரும் ஒரு நேரத்தில் வெளில தான் வந்தாகணும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ரொம்ப முக்கியம். ஸ்டாலினுக்கு பொறுத்த வரைக்கும் ராகுல் முக்கியம். இவ்வளவுதான். இதுக்கு நடுவில் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கூட்டணியை தகர்த்துட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு காங்கிரஸுக்குள்ளேயே எதிர்ப்பு இருக்குது, கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அதான் இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா கோபண்ணா பேர் ஷிஃப்டாரு, அதுக்கப்புறம் அவர் பீட்டர் ஆல்ஃபோன்ஸ் பேர் ஷிஃப்டாரு, செல்வ பெருந்தகை பேசுகிறார். அவர் இன்னைக்கு பெங்களூருக்கே போயிட்டாரு. ஏன்னா நடவடிக்கை எடுக்கிறதுன்ற அளவுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு போயிட்டார் அவர். ஸோ அடுத்த கட்டமாக அதை அவங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் சொன்னதையும் தாண்டி இவங்க பேசுகிறாங்கன்னா என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஏன்னா செல்வ பெருந்தகை கூட ஸ்டாலின் அவர்கள் ஒத்தே வராது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் அது முதல்வருடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரே தவிர அது மறுத்து சொல்லல சார். இல்லை, அதான் சொல்ல வரேன். அது முடிக்க வேண்டியவங்க அவங்க 2 பேரும் தானே. சரி, பொதுவாக ஒரு கூட்டணி ஆட்சின்றது தேர்தல் முடிவில் எதிர்த்து வரும். தேர்தலில் வந்துட்டு திமுக பெரும்பான்மை பெறலை அப்படின்னோம்னா உங்களுடைய ஆதரவை பெறலாம். ஆனால் இங்கே ஏற்கனவே ப்ரீ எலெக்ஷன் அலையன்ஸ் இருக்குது. அதான் 2006 நடந்தது. 2006 எவ்வளோ பேச்சு திமுக கூட்டணி எத்தனை 96 மைனாரிட்டி தான் அப்படின்னு பேசுகிறாங்களே. காங்கிரஸ் யாரை நம்பி ஜெயிச்சது? 34 இடம். 18 இடம் ஜெயிச்சது பாட்டாளி மக்கள் கட்சி. யாரை நம்பி ஜெயிச்சது? பாட்டாளி மக்கள் கட்சியை நான் கலைஞருக்கு நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொன்னார் அவர். அப்புறம் தானே நீங்கள் அடங்குனீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்துட்டு திமுகவினுடைய தீர்மானிக்கிறது தான் இங்கே வந்துட்டு தலையெழுத்து. புரியுதுங்களா? ஒரே விஷயத்த வந்துட்டு திமுக அங்கே வந்துட்டு வேற மாதிரி இருக்காங்க, இங்கே வேற மாதிரி இருக்காங்கன்னா, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே காங்கிரஸ் வந்துட்டு 206 கடைசியாக 2009 பார்த்தீங்கன்னா 206 சீட்டு அவ்வளோதான். அங்கே தேவை 275 சீட்டு. ஸோ நீங்கள் திமுகவை சேர்த்துக்கிறீங்க, போட்டியிடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ரைட்டா? 2004 தேர்தலில் என்ன ஆச்சு? பெரிய அளவுக்கான வெற்றி திமுக தான் பெற்றுச்சு. அப்போது இதுதான் ரொம்ப முக்கியம். 2009 அதே மாதிரி பெரும் வெற்றி பெற்றுச்சு. திமுக அலையன்ஸ் சொல்லிட்டீங்க. திமுக அலையன்ஸ் இல்லாத நீங்கள் எதுவும் பண்ண முடியல. 2014 நீங்கள் தோத்துடுறீங்க. பெரிய அளவுக்கு அடிபட்டுறீங்க. நான் மூவ் பண்ணாரோட முடிஞ்சு போச்சு. காங்கிரஸுடைய தனித்த செல்வாக்கு தமிழ்நாட்டில்ன்றது முடிஞ்சு போச்சு. தனியாக போட்டியிட திராணி இல்லை. இதில் என்ன இவங்கெல்லாம் ஒரு நோட்டபிள் ஃபிகர். நீங்கள் கேள்விக்கு வரேன். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும்? நீயும் பத்திரிகையாளர், நானும் பத்திரிகையாளர். எப்போ உங்களுக்கு தெரியும்? எலெக்ஷன் சமயத்தில் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி யார்? இவர் அப்புறம் தான் தெரியுது இவர் வந்துட்டு மயிலாடுதுறையில் சீட்டு கேட்டார்ட்டு. ஏன் ராகுல் காந்தி தரல? அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தனை நிறுத்தலாமே. எதுக்கு சுதா எடுத்துகிட்டு போயிட்டு நிறுத்துறாரு மயிலாடுதுறையில்? அப்போ அவனை பற்றி தெரியும் ராகுல் காந்தி. இவன் ஆர்எஸ்எஸ்காரன், பார்ப்பான், காட்டி கொடுப்பான் அப்படி தெரிஞ்சதுனால தானே கொடுக்கல. இல்லாட்டி அவரோட தோல் மேலே கை போட்டுட்டுலாம் போகிறேன், அவரோட கை கொத்துக்கிட்டுலாம் போகிறேன், சூட்டு கொட்டோட போகிறேன். ஆனால் நீ எந்த இடத்துல இருந்து அந்த பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தும் போது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இன்னும் யாருக்குமே தெரில அவர் யாருன்ற அளவு தான் சத்தியமூர்த்தி பவன்லேயும் விசாரணை நடக்குது. அப்படியேப்பட்ட ஆள். மாணிக்க தாப்பனுடைய நிலம் என்ன? எப்போ ஜெயிச்சிருக்கிறீங்க? எந்த உள்ளாட்சியை கைப்பற்றிருக்கீங்க? எதுவுமே இல்லாத நீங்கள் ஒரு கட்சியை மறக்கணும் அப்படின்னோம்னா அப்போ அதுக்கான நோக்கம் என்ன? இவங்கெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் பிஜேபியோட தொடர்பு கொண்டு அதனால கொஞ்சம் வசதிகளெல்லாம் பெற்றுக்கிட்டு வாழறவங்க. அதனால அந்த அனுசரைக்கு என்ன பண்றாங்க இவங்க? பிஜேபி ஒரு விலை கேட்கும் இல்லையா, அதுதான் இப்போ செய்யறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த கோஷ்டி மோதல் இதை கட்டுப்படுத்த முடியல. ஒரு ராகுல் காந்தி கோஷ்டி மோதல் நீங்க எப்படி சொல்லுவீங்க? 17 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ வரல, 10 எம்பியில் வந்துட்டு ஒரே ஒரு இன்றைய நிலையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆள் ஒருத்தர் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் எங்க இருக்குது இதுல கோஷ்டி? ஒருவர் கொண்ட கோஷ்டியா, இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்க தாக்கூர் ஆகியோர் கொண்ட மாபெரும் கோஷ்டியா, இல்லை இவர்களை எல்லாம் உள்ளடக்கிய மாபெரும் தலைவர் திருச்சி வேலுச்சாமி தலைமையிலான கோஷ்டியா? ஒன்றும் கிடையாது. இல்லை, எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இல்லையா என்ன ஏது அப்படின்ட்டு. நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றது வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கே புரியுத. அறிவாலயத்துக்கு தெரியாது இதெல்லாம். நீங்க எங்க வரீங்க, நீங்க யாருக்கிட்ட போறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியுமே. யாரை ஏமாத்த பாக்குறீங்க நீங்க? காங்கிரஸ் இல்லாம போட்டியிடலாம் அப்படின்னு திமுக நகர்றது ஒரு விரக்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் இல்லாம போட்டியிடலாங்க, காங்கிரஸ் இல்லாம ஏன் போட்டியிடக்கூடாது? மக்களுடைய ஆதரவு இல்லாத திமுகவோ அதிமுகவோ யாரா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் ஆதரவு திமுக இருக்குதா இல்லையா?
அவ்வளவுதான் முக்கியம். காங்கிரஸுடைய ஆதரவு நிலை இந்த மக்களுக்கு ஒண்ணும் இல்லை, இதுதான் முக்கியம். இந்த இடத்துல தான் பேசணும். யாரும் யாருக்கிட்டையும் போட்டு தொங்க போறதில்லை. கட்டாயம் திமுக போயிட்டு காங்கிரஸோ தொங்க போறதில்லை. புரியுதுங்களா? எந்த இடத்துலையும் மாணிக்க தாக்கூர் வந்துட்டு பேசிட்டோம் அப்படிலாம் அவர் சொல்ல போறதில்லை. அப்படி அனுப்பி வைக்கவும் போறதில்ல ராகுல் காந்தி. அப்புறம் இதுல என்ன இருக்கு சங்கடம்? இதுல இந்த கிறிஸ் ஜோர்டாங்கர் அவரு கூட கொஞ்சம் கூட்டணி ஆட்சி அந்த தொகுதி அதிகமா கேட்கறதெல்லாம் வலியுறுத்தினாரு. 4 பேர் வலியுறுத்துங்கன்னு சொன்னா அவர் போய்ட்டு வலியுறுத்துவார். அவர்தான் வலியுறுத்துவாங்க. அப்படியே என்னன்றது தெரியும். ஜோர்டாங்கருக்கு என்ன தெரியுங்க? நிலப்பு ஒன்றும் தெரியாது. அவர் அங்கேருந்து நியமிக்கப்பட்டவர். 1 பாயிண்ட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நியமிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதை தாண்டிலாம் ஒன்றும் கிடையாது. விஜயோட போனா ஜெயிச்சிடலாம், இந்த முதல்வர் பதவியெல்லாம் விஜயோட போனா ஒரு 70 இடத்துல போட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் எப்படியும் ஒரு 62 to 67 இடம் ஜெயிச்சிருவாங்க. விஜய் வந்துட்டு ஒரு 87 to 89 இடம் ஜெயிச்சிருவாரு. அவங்களுடைய கூட்டணி ஆட்சி கட்டாயம் அமைச்சிடும். இந்த காங்கிரஸ்ல உருவாகி இருக்கக்கூடிய புதிய செங்கோட்டையன் எல்லாம் கண்டி பரல்ற அளவுக்கு திமுக கிடையாது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.